வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் எஸ்டிஆர் நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கௌதம் மேனன் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கும் அச்சம் என்பது மடமேடா டீசர் ரிவ்யூ பார்ப்போம். ஏங்க டீசர்லாம் ரிவ்யூ ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு லவ்வபுளாக இருக்கும். சரி, அந்த விஷயத்தை கொஞ்சம் பேசி பார்ப்போமே அப்படின்றது தான், பகிர்ந்துக்குமே அப்படின்றது தான் இந்த எபிசோட். விண்ணை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் வந்து கௌதம் மேனன் வந்து எஸ்டிஆர் அண்ட் அதாவது அதே காம்போ அவங்க திரும்ப வராங்க. ஏன்னா விண்ணை தாண்டி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரை உருவாக்குச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் வந்து நீதானே என் பொண்ணு தான் என்னை பொறுத்தவரையும் அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். அந்த படம் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் பேசியிருப்பேன். அவ்வளோ ஒரு அந்த படம் வந்து என் வாழ்க்கையும் என் காதலையும் அது திரையில் பார்த்த ஒரு விஷயம் கூட. பொண்ணு வசந்தம் வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன். ஏன்னா நீதானே என் பொண்ணு வசந்தம், விண்ணை தாண்டி வருவேன், எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பொறுத்தவரையும் வந்து நீதானே என் பொண்ணு வசந்தம் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் நிறைய உணர்வுகளுடைய சங்கமம் அதில் கொட்டியிருப்பாங்க. கௌதம் மேனன் வந்து கொட்டியிருப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே எஸ்டிஆரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. பசங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. டீசரில் 7 days டெய்லி பழக்க வழக்கம் மாதிரி அந்த பொண்ணு கூட கடலை போட்டதை வந்து சொல்கிறாரு. கூட தங்கச்சி மைத்ரேயின் தங்கச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க எல்லாருமே வந்து பொதுவாக வந்து கௌதம் படத்தில் வந்து க்ளீன் ஷேவாக ரொம்ப நீட்டாக நடிகை சுகாசினி சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்வபுளாக அழகாக இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து அவர் எப்படியுமே அப்படி தான் வைப்பார். பட் இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 10 நாள் தாடி, 20 நாள் தாடி, 2 மாதம் தாடியோட அந்த ஃப்ரேமில் வந்து பசங்க இருக்கிறாங்க. ஸோ அதுவே ரொம்ப கௌதம் படத்தில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒன்று மஞ்சுமா மோகன் அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் நடிக்கிறாங்க. ஏன்னா படம் அந்த டீசர் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சில்லவுட்டில் ஒரு இயற்கை சீனரி கிட்ட கடற்கரை வந்து உட்காந்துருக்க மாதிரி முடியுது. பியூர் லவ் அப்படின்ற மாதிரி முடியுது. ஸோ மஞ்சுமா மோகன் அவங்க வந்து வடக்கன் செல்ஃபியில் வந்து அவங்க தான் ஹீரோயின். த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க தான் இதில் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. பட் இந்த டீசருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தாமரை அண்டு கௌதம் மேனன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் 3 பேர் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் தான் முதல்ல அதுக்கு வந்து படத்துக்கு பேர்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பெயரும் வந்து விட்டது அச்சம் என்பது மடமேடான்ட்டு. ரொம்ப அது அரசல் புரசலாக இருந்தாலும் கூட அஃபிஷியலாக இந்த டீசர் மூலமாக அச்சம் என்பது மடமேடான்ட்டு எப்பயுமே தமிழ் திரைப்பட பாடல்கள் முதல் வரியை வந்து கௌதம் வந்து தன்னுடைய படங்களுக்கு வைக்கிறார். அதுலேயும் இதே மாதிரி இந்த ஒரு மாதிரி கேட்சியான அச்சம் என்பது மடமேடா அப்படின்ட்டு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. கௌதம் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவருக்கு வந்து புல்லட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய நிறைய படங்களில் இந்த புல்லட் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகவே இருக்கும். அது வந்து வாரணம் ஆயிரத்தில் வந்து சூர்யா வந்து அந்த காலத்து சூர்யா வந்து புல்லட் ஓட்டிகிட்டு வர்றது. கௌதம் மேனன்ற டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் பேர் என்ன வேட்டையாடு விளையாடல் வந்து கமல் வந்து புல்லட் ஓட்டிகிட்டு வருவார். வரும்போது கௌதம் மேனன்ற மாதிரி ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கௌதம் மேனன் டைட்டில் வரும். ஸோ அவர் வந்து அந்த புல்லட் அதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாயில் கூட வந்து அந்த சாங் ஃபுல்லாக வந்து அந்த பைக்கில் போய் ட்ராவல் போகிற அந்த லாங் ட்ரைவ் வந்து அந்த புல்லட் தான். ஸோ இதுலேயும் ஒரு மிலிட்ரி புல்லட் மாதிரி முடியுது. ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் இருக்குல்ல அப்படின்வாரு, இது ஓசனாவா அப்படின்னு அப்பல ஃப்ரெண்டு இல்லை அதில் ஓசனாவிலேயாவது மாடியில் தான் போடுவது வந்து இது பக்கத்திலே அப்படின்வாரு. ஸோ நல்ல அனல் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அனலை என்னால் உணர முடியுது, ஆனால் அவளால் உணர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கொக்கி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேட்க பார்க்க இறங்கும்ல அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் லவ் அப்படின்ற மாதிரி இந்த டீசர் வந்து முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த கௌதம் மேனனுடைய ஃபேவரட் அந்த புல்லட்டு அந்த ஹெல்மெட்டு இதோட அந்த மிலிட்ரி புல்லட்டோட அது முடியுது. அதில் என்னென்னா ஒரு சாங், ஏன்னா கௌதம் வாசுதேவ் எனக்கு வந்து சாங் பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது எல்லா படத்துலேயும் அவருடைய எப்படி வந்து ரவிக்குமார் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து ஒரு படத்தில் தலை காட்டுவார். இது மாதிரி அவருடைய படங்கள் வந்து அவர் வந்து ஒரு பாட்டு பாடிடுவார். ஸோ இதுலேயும் அவர் பாடியிருக்காரு, அதுவும் ரஹ்மான் இசையில் பாடியிருக்காரு. அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும். பியூட்டிஃபுல். அவர் மட்டும் தான் நம்மளாம் பாட முடியாது. சரி சகிச்சுக்கங்க, வேறு வழியே கிடையாது. பட் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஈர்ப்பை இளைஞர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அச்சம் என்பது மடமேடா டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி. உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம், பாய்.